2003 வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சு. ஊர் ரெண்டா செய்யப்பட்ட உடனே வக்குவாரி 2003 நேரடி நிர்வாகத்தை எடுத்தாங்க. எடுத்து 2009 வரைக்கும் நேரடி நிர்வாகம் வந்தாங்க. அப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, வக்குவாரி நேரடி நிர்வாகம் கிடையாது. அப்புறம் வந்து சேர்மன் சேர்மனா வந்ததுனால தேர்தல் நடத்தி சீர்படுத்தினாங்க. அதுல இருந்து தேர்தல் நடக்குது. இப்ப 2014 வரைக்கும் தேர்தல், 2019 2014 வரைக்கும் தேர்தல் நடக்கும்போது தேர்தல் நடந்துச்சு. இப்போ 17க்கு நாளைக்கு தேர்தல் நடத்தாம இருக்காங்க. இவர் வந்து சட்டவிரோதமா 8 வருஷம் போனாங்க. சட்டவிரோதமா ஒரு அரசு அது சரியான ஒரு அரசு முயற்சின்றது ஒரு நிர்வாகம், அந்த நிர்வாகம் அவங்க சுத்தியுள்ள ஒரு 5 பேர் இல்ல அதிகாரம் கொடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அவர் ஒருத்தர் தான். மற்ற யாருமே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சிலர் நம்மளோட வந்திருக்காங்க, நிர்வாக முறைகள் இருக்குன்னு சொல்லிட்டு மனு கொடுத்திருக்காங்க. ஆனா நம்மள்ட்ட அவங்க இருக்கக்கூடிய அவர் தலைவரை வச்சுக்கிட்டு அவரை சுற்றியுள்ள மற்றவர்கள் அவங்க அதிகாரத்துல எந்த ஒரு பங்கும் கிடையாது, மக்கள் அவங்க தேர்ந்தெடுப்பும் கிடையாது. அப்படிப்பட்ட அவங்க எல்லாம் என்ன செய்யறாரு, வச்சுக்கிட்டு கேட்கக்கூடிய மனிதர்களை இப்ப நான் பேசிட்டேன்னா என் வீட்டுக்கு எழுந்துறாரு, மௌத்தாயிட்டம் ஜனத்தை அடக்கம் பண்ண மாட்டேன், நீ எங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு அலாத பக்கம் காட்டணும். அதாவது எந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட போய் ஆதரவு கேட்டு உள்ளூர் கவுன்சிலர்ல இருந்து எம்எல்ஏ வரைக்கும் முடிஞ்சிட்டு போயிடுது. ஏடிஎம்கே அந்த டிஎம்கே அந்த மாறி மாறி செஞ்சுறாங்க, சப்போர்ட் வாங்கிடுறாங்க. நம்ம வந்து பக்குவாரியை விதிந்தா பக்குவாரியத்தை நம்ம அனுப்புவோம், அதுதான் நமக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. நம்ம 2017 வந்து தேர்தல் நடத்தி எல்லாமே அறிவிச்சுட்டாங்க. அப்ப அனுராஜா வந்து எம்பிஆர் இன்னைக்கு பக்குவ சேர்மனா இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் முறையிட்டு எப்படி நீங்க தேர்தல் நடத்தாதீங்க அப்படின்னு சொன்னதுனால அதுல காலதாமதம் பண்ணிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து அறிவிச்சனால அப்துல் சேர்மனா வந்தாரு. அப்போ வந்து நம்ம மனு கொடுத்து எல்லாமே பண்ணணும். அப்பவும் வந்து அதை தடுத்து நிறுத்துறதுக்கு எல்லாமே போயிருக்காங்க. அந்த நேரத்தில் நவாஸ் கரீம் வந்து வகுப்பாரிய உறுப்பினராக இருந்து எங்க ஊருக்கே வந்தார். பள்ளிவாசலுக்கு வந்து சம்பந்தமா மனுவும் நாங்கள் வச்சிருக்கோம். வந்து எங்கள்கிட்டயும் பேசுறாரு, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் கண்டிப்பா 2-3 மாசத்துல தேர்தல் நடத்தி முடிச்சுடுறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லி இருந்து இந்த வரைக்கும் தேர்தல் நடக்குது. அதுக்காக இப்ப அவருக்கு நான் அந்த வலியுறுத்தி அந்த லட்சத்துல சொல்றேன், நீங்க பள்ளிவாசலுக்கே வந்து நீங்க பொறுமையா தேர்தல் நடத்தணும்னு சொன்னீங்க. இப்ப நீங்களே சேர்மனா வந்துட்டீங்க, அந்த தேர்தலை நடத்தி இதை சீர்படுத்துங்க அப்படிங்கிறத எங்களுடைய முழு கோரிக்கை. ஒற்றுமையா எங்க ஊர் ஒற்றுமையா செயல்படுங்க, இந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க, நல்ல ஒரு நிர்வாகம் தேர்வாகும். ஏன்னா அவங்களுடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு பின்னால இப்போ ஒரு 7 வருஷமாக தொடர்ந்து இருக்கிறாங்க. 8 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. 8 வருஷம் வந்து சட்டவிரோதமா இருக்காங்க. இதோட ஒரு அரசு ஊழியர், அரசு ஊழியருக்கு 2வது பதவி எப்படி வந்துச்சு? சட்டவிரோதமா இல்லையா? ஆகையில வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு அமைச்சர் தலைவர் அவர்களும் இதை வந்து கண்காணித்து முறைப்படி தேர்தல் நடத்தி எங்க ஊர்ல அமைதி நிலவரப்படி நல்ல ஒரு இடம் நடத்தி கேட்டுக்கொள்கிறோம். தேர்தல் நடக்காது எனக்கு பள்ளிவாசல் புறப்பாவினுடைய புறப்பாவினுடைய அடிப்படையில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்துவதாக. அதே போன்று 19/8/2014 தேர்தல் நடத்தப்பட்டு ஒரு நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த நிர்வாகத்தினுடைய கடைசி காலம் 19/8/2017 முடிந்துள்ளது. அந்த நிர்வாகம் முடிந்ததற்கு பின்னால் பக்குவாரியத்தின் மூலமாக அடுத்த தேர்தலுடைய அறிவிப்பு போடப்பட்டு வாக்காளர் சார்பாக போடப்பட்டு முடித்து தேர்தல்களே அந்த தேர்தல் வந்து இன்ன வரைக்கும் அங்கு நடத்தப்படாமல் இருக்கிறது. அதை வந்து வக்குவாரியத்தில் நாம் முறையிடும் பொழுது அவங்க வந்து தேர்தல் நடத்தும் காலதாமதம் செய்து கொண்டே சென்றார்கள். காரணம் என்னவென்றால் அந்த ஜமாத்தினுடைய தலைவராக இருந்தவர் அரசு வேலை பார்க்கக்கூடிய ஒரு போஸ்ட் மாஸ்டர். அவர் வந்து அதிகாரத்தில் பெற முடியும். அந்த அடிப்படையில வக்குவாரியத்தில் வந்து எப்படி தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு முறையிட்டாங்க. அந்த முறையிட்டதை எதிர்த்து 2019ஆம் ஆண்டு மதுரை
ஹைகோர்ட்ல வந்து நாங்க ஒரு வழக்கு தொடர்ந்தோம். அந்த வழக்கை ஹைகோர்ட் என்ன செஞ்சது, வக்ஃப் வாரியத்திற்கு உத்தரவிட்டது 6 மாசத்துக்குள்ள ஒரு தேர்தலை நடத்தி நீங்க முடிக்கணும்னு சொல்லி. ஆனா 2019ஆம் ஆண்டு அந்த வழக்கு உத்தரவிட்டு கூட இன்று வரை வக்ஃப் வாரியம் என்ன செய்யவில்லை, அந்த தேர்தலை நடத்தவில்லை. அந்த தேர்தல் நடத்தப்படாததன் காரணமாக எங்க ஊர்ல வந்து அவர் செய்யக்கூடிய அந்த அராஜகம் என்ன செய்யறாங்கன்னா, இப்ப யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த இறந்தவங்களுடைய வீட்டுல போய் நீங்க வரி தரலைன்னா இவரை நாங்க அடக்கம் செய்ய மாட்டோம், நீங்க வரி கொடுக்கணும், அதே மாதிரி அந்த மகமகட்டணும். ஆனா ஏழை எளிய மக்களை அவருடைய அராஜகத்தின் மூலமாக அது அரசு அதிகாரியா இருப்பதன் மூலமாக மிரட்டி என்ன செய்யறாங்கன்னா அடக்கம் உள்ளதில்லை, இதெல்லாம் தடுக்கிறாரு. இது சம்பந்தமாக நாங்க வக்ஃப் வாரியத்திலே பல முறை வந்து நாங்க மனு கொடுத்திருக்கிறோம். இருந்தாலும் கூட இன்றைய நாள் வரைக்கும் வக்ஃப் வாரியம் அந்த தேர்தலை நடத்தவில்லை. தேர்தலை நடத்தாததன் காரணமாக எங்க ஊர்ல பல முறைகேடுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை விட ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த நாள் வரைக்கும் அவர் எப்படி 2014 தேர்வு செய்து இன்னைக்கு வரைக்கும் ரஹ்மத்துல்லா இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன செய்யல, கணக்கு வழக்கு வரவு செலவு கணக்கு மக்களுக்கு காட்டுறதே இல்லை. நாங்களும் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சேர்மன் முறைக்குதான் ஏன் நீங்க தேர்தல் நடத்த மாட்டீங்க, அப்ப அவர் மெஜாரிட்டியா இருக்காரா மைனாரிட்டியா இருக்காரா என்பது கேள்வி சொல்லி நீங்க தேர்தல் நடத்துங்க, எங்க ஊர் மக்கள் தான் ஓட்டு போடுவாங்க, அந்த ஓட்டுல அவர் ஜெயிச்சு வந்துட்டாருன்னு சொன்னா நாங்க முழு மனதாக நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். ஏன் தேர்தல் நடத்துறதுக்கு நீங்க வந்து ஏன் அது நீங்க நடத்திய மாட்டீங்கன்னு கேட்டா சரியான வக்ஃப் வாரியம் பதில் சொல்வதில்லை. இன்னைக்கு வரைக்கும் வக்ஃப் வாரியம் சரியான முறையில பதில் சொல்ல மாட்டீங்க. ஆனா இப்ப கூட வந்து நம்ம நவாஸ் கனி சேர்மன் வந்திருக்காரு, அவர்கிட்ட கூட நாங்க முறையிட்டு நீங்க தேர்தல் நடத்துங்களே, அவரும் நடத்துறதா சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இந்த காலதாமதம் நடைபெற்றதன் மூலமாக எங்க ஊர்ல பல பிரச்சனைகள், பல இன்னல்கள் மக்களுக்கு சிரமத்துக்கு இருக்கிறார். அந்த அடிப்படையில இந்த பிரஸ் மீட்டிங் மூலமாக தெரியப்படுத்தி அந்த வாலிபர்களுக்கு ஒரு சீரான நல்ல ஒரு முறை நடக்க வேண்டும் என்றால் தேர்தல் நடத்தி நல்ல ஒரு நிர்வாகம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஊர்ல வந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதம் குடிவரி என்ற பெயர்ல 50 ரூபா வசூல் பண்றாங்க. வசூல் பண்ண போகும்போது வசூல் செய்யக்கூடிய நபருடைய பெயரோ சீலோ யார் வாங்கிக்கிறாங்க விவரமே கிடையாது. முஸ்லிம் ஜமாத் என்ற பேரை போட்டு ஒரு ரசீதுல கி கி காக்கா என்று இன்சியலை மட்டும் போட்டு விட்டுட்டு 50 ரூபா வருஷத்துக்கு 600 ரூபா வசூல் பண்றாங்க. கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட தலைக்கட்டுகள் இருக்கின்றன. 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை இருக்கிற ஊர்ல ஒரு குடும்பத்திற்கு 50 ரூபாண்டா ஒரு வருடத்திற்கு 600 ரூபாய் வேலைக்கு 5000 குடும்பத்திற்கு எவ்வளவு வருகிறது? இதை கேட்கக்கூடிய நபர்களை நீ எந்த கேள்வி கேட்கிறியா, நீ ஜமாத்துக்கு வெளியில உனக்கு ஜமாத்துல ஓட்டு போடுற உரிமை கிடையாது, நீ பள்ளியில தொழக்கூடாது, பள்ளியில துணி வைக்க கூடாதுங்கிற அடக்குமுறை கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கற்ற ஒரு சீர்கேடு நிர்வாக திறன் இல்லாதவர்கள் இருக்கிறதுனால ஊருக்குள்ள மது மாது என்று பல்வேறு சமூக சீர்கேடுகளும் சண்டை சச்சரவும் வருது. சிறிய வயது உள்ளவர்கள் எல்லாம் மது பழக்கத்திற்கும் போதை பழக்கத்திற்கும் அடிமையாகக்கூடிய ஒரு கேவலமான சூழல் இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் தடுப்பது நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுடைய கடமை. அவங்க அதை செய்ய தவறுவதனாலதான் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம். ராமநாதபுரம் மாவட்டத்துல மக்கள் குறைதீர்க்கும் நாள்ல மாவட்ட ஆட்சியரத்துல பல முறை மறுப்பு அந்த செய்திகளுடைய காப்பிகளை இணைச்சு வச்சிருக்கு. மாலை மலர் வந்திருக்கு, இன்றைய தமிழகத்தில் வந்திருக்கு. இப்படி பல விஷயங்கள்ல நாங்க வந்து ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு கட்ட முயற்சியும் செய்யறோம். அவங்களுடைய அடக்குமுறைகளையும் அதிகார பலத்தையும் வச்சு படைபலம் பணபலம் அதை வச்சு அவங்க நினைச்சுறாங்க ஒரு ஜனநாயக முறையில ஒரு பொறுப்பாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மிகப்பெரிய இடையூறா இருக்காங்க. இதை நாங்கள் வக்ஃப் வாரியத்தில் மனுவா கொடுத்திருக்கோம், நேற்று தலைமை தேர்தலையும் கொடுத்திருக்கோம். இன்னும் நாங்கள் இந்த இறையாண்மை இருக்கக்கூடிய சட்டத்தையும் வக்ஃப் வாரியத்தை நம்பித்தான் இந்த செய்திகள்லாம் ஒவ்வொரு கட்டமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மற்றும் மீனவர் கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர். Thank you.
அண்ணன் பேசும்போது கொஞ்சம் யார் பேசாதீங்க ப்ளீஸ்.